ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். கனிமொழியே இறுதி அத்தியாயம். சில வருடங்களுக்கு பின் ஊட்டி. சிவபிரகாஷின் வீட்டில் காலையிலேயே கலவரம் மூல மானஸ்வி இடுப்பில் கை வைத்து அதன் காரணகர்த்தாவான அவனை முறைத்து கொண்டிருந்தாள். அவனோ, மம்மி, நான் விளையாடுறதுக்கு தான் அதை எடுத்தேன் என்று பரிதாபமாக முகத்தை வைத்து கொள்ளவும் அவளுக்கு உருகிவிட்டது. அவனிடம் சென்று அவனை அணைத்து கொண்டவள், என் செல்ல பையனுக்கு முகம் ஏன் சோகமாக போச்சு? தர்ஷ், இங்கே பாருடா என்று சொல்லி அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்டிவிட வாய் விட்டு சிரித்தான் 6 வயது தர்ஷன். அவர்கள் விளையாடுவதை கண்டு கடுப்பாக மனு என்று கத்தியவாறு நின்றான் சிபு. அவனை கண்டதும் தர்ஷன் நாக்கை துருத்தி காட்ட, டேய், வீணான டென்ஷன் ஆக்காதடா, எங்க அந்த ஃபைல், ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா என்று அவனை நோக்கி அடியெடுத்து வைக்க, டேடி என்ற இனிய குரலில் திரும்பினான் அவன். அங்கு போனிடெயில் அசைய குண்டு கன்னங்களுடன் முட்டை கண்ணுடன் வந்து நின்ற குட்டி தேவதையை கண்டதும் சிபுவுக்கு அனைத்தும் மறந்து போய்விட்டது. அவளிடம் சென்றவன், குட்டிமா, எதை பின்னாடி மறைச்சி வச்சிருக்கீங்க என்றபடி அவளை அணைக்க முயல அவளோ அவனிடம் இருந்து ஓடினாள். அவன் அவளை துரத்த முடியாதது போல நடித்தவன், ஐயோ, அப்பாவுக்கு ஓட முடியலையே, தர்ஷு குட்டிமா, அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வரியாடா என்று சொல்ல அவள் வேகமாக ஓடி சென்று கையில் இருந்ததை டேபிளில் வைத்துவிட்டு ஜக்கில் இருந்த தண்ணீரை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கொண்டு வந்து கொடுக்கவும் சிபு அவளை கட்டி கொண்டான். அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு, தர்ஷு குட்டி, அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டியா என்று சொல்லி அவளின் இன்னொரு கன்னத்திலும் முத்தமிட்டான். அவள் அவன் கையை பிடித்து டேபிளின் அருகில் அழைத்து சென்று, டேடி, இதை தானே தேடுறீங்க என்று ஃபைலை எடுத்து கொடுக்கவும் சிபு அவளை அணைத்து கொண்டான். பார்வையாலேயே மானஸ்வியிடம், பத்தியா என் பொண்ணை என்று பெருமைப்பட அவள் உதட்டை சுளித்து கொண்டாள். பின்னர், ஓகே தர்ஷன், தர்ஷினி, 2 பேரும் கீழே போங்க, பெரியம்மா ரெடி ஆயிட்டாங்களான்னு பாருங்க என்று சொல்லி பூர்வி விஷ்ணுவின் அறைக்கு அனுப்பி வைத்தாள் அவள். தர்ஷன் மற்றும் தர்ஷினி மானஸ்வி மற்றும் சிபுவின் இரட்டை குழந்தைகள். தர்ஷன் அப்படியே சிபுவின் வார்ப்பு. அவனது குறும்புத்தனத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு பிறந்தவன். ஆனால் தர்ஷினி அவனோடு தோற்றத்தில் ஒத்திருந்தாலும் குணம் அப்படியே மானஸ்வியை போல. சிபுவுக்கு தர்ஷினி என்றால் கொள்ளை பிரியம். சும்மாவே மானஸ்வி அவளின் தந்தையிடம் உருகுவதைக் கண்டு ஏங்குபவன் தன்னுடைய குழந்தையும் அதை பிரதிபலித்தால் எப்படி சும்மா இருப்பான்? வார்த்தைக்கு வார்த்தை தர்ஷினி புராணம்தான். அதே நேரம் தர்ஷன் என்றால் மானஸ்விக்கு தனி பிரியம். மானஸ்விக்கு மட்டுமல்ல, சுந்தரிக்கும் தான். அவர்கள் கீழே சென்றதும் சிபு மானஸ்வியை குறும்பாக பார்த்தவன், சோடாபுட்டி, ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ், கொஞ்சம் கிட்ட வர்றது என்றபடி அவளை இழுக்க அவள் அவன் தோள் மேலே சாய்ந்து கொண்டாள். 2 பிள்ளைங்களுக்கு அப்பா ஆயாச்சு, இன்னும் என்ன கொஞ்சம் உனக்கு ஏலியன் என்றபடி அவன் சட்டை காலரின் பட்டனை பிடித்து இழுத்தவளை கிண்டலாக பார்த்தான் அவன். ஏன் பொண்டாட்டியை நான் கொஞ்சிறேண்டி, உனக்கு என்னவா என்றபடி அவளின் நெற்றியில் முட்ட அவள் தள்ளி நின்றாள். ஆஹா, உன்னை இப்படியே விடக்கூடாதே என்றபடி அவளின் இதழை அவனுடைய இதழால் மூட சிறிது நேரம் அப்படியே கழிந்தது. திடீரென்று சிபுவின் ஃபோன் அடிக்க மானஸ்வி விலகி சென்று ஃபோனை எடுத்தாள். ஹலோ என்றபடி பேசிவிட்டு வைத்தாள் அவள். சிபுவிடம், விபானி கால் பண்ணாங்க, அவங்க அரவிந்தண்ணா கூட காலேஜ் வந்துடுவாங்களாம், அப்புறம் ஆகாஷும் டைரெக்டாக காலேஜுக்கே வந்துடுவானாம் என்று சொல்ல சிபு தலையாட்டியவன் அவள் கையை கோர்த்தபடி கீழே சென்றான். இருவரும் வரும்போது தர்ஷன் விஷ்ணுவிடம் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்க பூர்வியும் அதை கண்டு ரசித்து கொண்டிருந்தாள். மானஸ்வி கீழே வந்தவள் தவறி விழப்போக அவளை ஓடி வந்து பிடித்தாள் அந்த 6 வயது சிறுமி. சித்தி, பார்த்து வாங்க, விழுந்துட போறீங்க என்று சொன்னவளின் குரலில் மானஸ்விக்கு கண் கலங்க அவளின் முன் முழங்காலிட்டவள் அந்த சிறுமியின் கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவளின் மூக்கு கண்ணாடியை சரி செய்து விட்டாள். சிவானி குட்டி இருக்கிறப்ப நான் எப்படி விழுவேன் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட அவளும், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடிப்படவே விடமாட்டேன் சித்தி என்று மானஸ்வியின் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளுக்கு தன் அக்கா பூர்வியை சொல்வது போல தெரிய அவளை அறியாமல் மானஸ்வியின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அதை கண்ட விஷ்ணுவின் கண்களும் கலங்க இருவரும் யாரும் அறியாமல் கண்ணை துடைத்து கொண்டனர். பூர்வி தர்ஷினி, தர்ஷன் மற்றும் சிவானியிடம், இங்கே பாருங்க பசங்களா, நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு காலேஜுக்கு போகிறோம், நீங்கள் குட் கைஸாக விச்சு கூட இருக்கணும் என்று சொல்ல மூவரும் தலையாட்டினர். அதே நேரம் சிபுவின் தம்பிகள் வெளியே சென்று விட்டு திரும்ப நிதினுக்கு தர்ஷன் தான் விளையாட்டு தோழன். அவனை தூக்கி கொண்டு சென்றான் நிதின்.
பிரவீன், சிவானி மற்றும் தர்ஷினியை ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து செல்ல விஷ்ணு மட்டும் தனியாளாக இருந்தான். வீட்டின் பெண்மணிகளான ரேகா, ரேவதி, பானுபதி அவரவர் கணவர்களுடன் மாமியாருடனும் சேர்ந்து சம்மந்தி வீட்டில் தங்கி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருந்த ஸ்ரீநிதியையும் பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னரே சென்னைக்கு சென்று விட்டனர். வீட்டில் இளையவர்கள் மட்டும் மிச்சமிருக்க அவர்களுக்கு நாட்கள் கொண்டாட்டமாகவே கழிந்தது. பூர்வி விஷ்ணுவை பார்த்தவள், விஷ்ணு, இன்னைக்கு காலேஜில் அலுமினி அசோசியேஷன் மீட்டிங் முடிஞ்சதும் நம்ம சென்னை போயே ஆகணும். இல்லைன்னா இப்போ இருக்கிற நிலைமையில உங்கள் ஸ்டார் ரிப்போர்ட்டரை காப்பாற்றுறது கஷ்டம் என்றால் கவலை நிறைந்த குரலில். மானஸ்வி ஆர்வத்துடன், அது யார் பூரி ஸ்டார் ரிப்போர்ட்டர் என்று கேட்க விஷ்ணு பெருமையாக, ஸ்ராவணி சுப்பிரமணியம், என்னோட ஸ்டார் ரிப்போர்ட்டர் மட்டும் இல்லை, என்னோட ஃபீமேல் வெர்ஷன் கூட சொல்லலாம், வெரி டேலண்டட் கேர்ள் என்று சிலாகித்து கூற பூர்விக்கு கவலையாக இருந்தது அவளை நினைத்து. பிச்சு, அவங்களோட பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு உனக்கு மறந்துட்டிங்களா? நீங்கள் ஆம்பளை, அவள் பொண்ணு, அவளோட குருட்டு தைரியம் அவளை எங்கே கொண்டு விடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்ல விஷ்ணு எப்படியோ அவளை தாஜா செய்து மானஸ்வி சிபுவுடன் மவுண்ட் கல்லூரியில் நடக்கவிருக்கும் அலுமினி அசோசியேஷன் மீட்டிங்கிற்கு அனுப்பி வைத்துவிட்டு சகோதரர்களுடன் சேர்ந்து குழந்தைகள் அடிக்கும் லூட்டியை ரசிக்க தொடங்கினான். மானஸ்வியும் பூர்வியும் கல்லூரி வாசலில் இறங்கியவர்கள் அங்கேயே நிற்க பூர்வியை சிபுவுடன் செல்லுமாறு சொல்லிவிட்டு அவள் மட்டும் அந்த ஆர்ச்சையை பார்த்து கொண்டு நின்றாள். சென்னையிலிருந்து ஒரு விடியற்காலை நேரத்தில் இங்கே வந்து நின்று இதே ஆர்ச்சை பனிமூட்டத்துக்கு நடுவில் பார்த்தது நினைவில் வர ஒரு புன்னகையுடன் நடக்க தொடங்கினாள். முன்னே சென்று கொண்டிருந்த பூர்வியை அழைத்தவள் அவளுடன் சேர்ந்து கைகோர்த்தபடி நடக்க துவங்க சிபு அதற்குள் அவனது நண்பர்களுடன் சேர்ந்து எப்போதும் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் நிற்க இருவருக்கும் அன்று அவர்கள் ஓடிய ஓட்டம் நினைவில் வரவும் சிரிப்பை அடக்கியபடி அங்கே வந்து சேர ஜோஷ்னாவும் பிபாவும் அவர்களை அணைத்து கொண்டனர். அனைவரும் சேர்ந்து மீட்டிங்கில் கலந்து கொள்ள உள்ளே சென்றனர். மீட்டிங் முடிந்ததும் மானஸ்வியும் பூர்வியும் விடுதிக்கு சென்றவர்கள் சிறிது நேரம் மீராவிடம் மனம் விட்டு பேசிவிட்டு அவர்களுக்கு மிகவும் பிடித்த இடமான அந்த சர்ச்சை சென்று பார்வையிட்டனர். சிபுவும் அவனது நண்பர்களும் கல்லூரியை சுற்றிவிட்டு 1 மணி நேரம் கழித்து வெளியேறியவர்கள் அங்கு பூர்விக்காக காத்திருந்த விஷ்ணுவை கண்டதும் அதிசயித்தனர். அவனோ ஆஃபீஸிலிருந்து எமர்ஜென்சி கால் வந்திருப்பதால் உடனே சென்னை செல்ல வேண்டும் என்று பூர்வியை அழைக்க வந்திருந்தான். பூர்வி மானஸ்வியிடம், சிவானியை பத்திரமா பார்த்துக்கோமனோ என்று சொல்ல மானஸ்வி, அவள் என்னோட உயிர் பூர்வி, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வா, பாய் விச்சுவண்ணா என்று சிபுவுடன் சேர்ந்து கையசைக்க கார் கிளம்பியது. சிபுவும் மானஸ்வியும் அதை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டனர். விஷ்ணு சென்னை ஆஃபீஸில் கவனம் செலுத்த ஆரம்பித்த பிறகு பூர்வியால் சிவானியை கவனித்து கொள்ள இயலாது போக மானஸ்வியிடம் சிவானியின் பொறுப்பை ஒப்படைத்தாள் அவள். குழந்தையும் 2 வயதிலிருந்தே மானஸ்வியிடம்தான் வளருகிறாள். மானஸ்விக்கு அவளை காணும் போதெல்லாம் தன்னுடைய அக்காவின் நினைவு எழவே தன்னுடைய சொந்த மகளாகவே அவளை வளர்த்து வந்தாள். விஷ்ணுவின் கார் கிளம்பியதும் சிபு மற்ற நண்பர்கள் அனைவரையும் ஞாயிறு அன்று வீட்டுக்கு அழைத்தவன் மானஸ்வியின் கையை கோர்த்தபடி அவர்களின் காதலின் பிறப்பிடமான குல்மோகர் மரத்தடியை அடைந்தான். அங்கே சிறிது நேரம் அமைதியாக கழிய அவன் தோளில் சாய்ந்திருந்த மானஸ்வி, காலம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சுல்ல சிபு, இப்போ தான் நம்ம இந்த காலேஜில் படித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே நமக்கும் பசங்க பிறந்து அவங்களுக்கும் 6 வயசு ஆயிடுச்சு என்று மனம் நிறைந்த குரலில் சொல்ல சிபு அவளின் தலையில் முத்தமிட்டான். பின்னர், சோடாபுட்டி, நீ விட்டா ஃப்ளாஷ்பேக் சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிடுச்சுன்னு குத்தி கட்டிகிட்டே இருப்ப போல, ஐ எம் ஜஸ்ட் 30 என்று சொல்ல அவள் அவனுக்கு உதட்டை சுளித்து அழகு காட்டினாள். அவனது காதல் கொண்ட மனம் அவளின் செய்கையில் விழித்து கொள்ள ரசனையுடன் அவள் கீழுத்தட்டை பிடித்தவன், எதுக்கு இது இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற சோடாபுட்டி என்று சொல்ல மானஸ்வி பதச்சத்துடன், சிபு யாராவது பாத்திர போகிறாங்கடா என்று கண்ணை உருட்டினாள். சிபு சிரித்து கொண்டு, 2 பிள்ளை பெற்றாலும் உன்னோட மென்டாலிட்டி இன்னும் அந்த ஹாஸ்டலில் நைட் டைம் என்னை பார்க்க பதுங்கி பதுங்கி வர்ற அதே பழைய சோடாபுட்டி லெவலில் தான் இருக்குது என்று கேலி செய்தான். பின் ஆசை தீர தனது காதல் மனைவியை பார்த்த அந்த காதலன் அவளை அணைத்து கொள்ள தன்னவனின் மார்பில் புதைந்து கொண்டாள் சிபுவின் மனு. வாழ்க்கையில் நமக்காக மட்டுமே நம்மை காதலிப்பவர்கள் கிடைப்பது கடினம். அப்படி கிடைப்பவர்களை நம்முடனே தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். இந்த கடினமான படிகளை மன உறுதியுடன் தாண்டிவிட்ட அவர்களின் காதல் வாழ்க்கை முழுவதும் தொடரும். கனிமொழியை இனிதே நிறைவுச்சது. இதுவரைக்கும் இந்த நாவலை பொறுமையாக கேட்டு ரசித்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா மாரியப்பன். நாளை காலை புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.